வலிமார்களை நேசிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் ஈமானுடைய பாகமாகும். நாமும் இறைநேசத்தை பெறுவதற்குண்டான மிகப்பெரிய வழியாகும். வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக ஆகிய கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சரஹுல் அசீஸ் அவர்களிடமிருந்த மிகப்பெரிய பண்புதான் அல்லாஹுவின் இறைநேசர்களை கண்டால் பெரிய மொஹப்பத்தை காட்டுவார்கள், பெரிய கண்ணியத்தை கொடுப்பார்கள், பருக்கத்தெடுப்பார்கள். ஷேக் அவர்கள் தங்களுடைய சிறு வயதில் தங்களுடைய தோழனான இப்னு சகாவோடு சேர்ந்து பகதாதில் ஒரு இறைநேச செல்வனை காண சென்ற சம்பவம் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அல் ஃபதாவா ஹதீசியாவில் பதிவிட்டதை நம்மால் காண முடியும். அபு சயீத் அப்துல்லாஹிபின் அபி இஸ்ரூன் என்பவரும் ஷேக் அவர்களும் இப்னு சகாவும் சேர்ந்து பகதாதில் வந்த அந்த மாமனிதரை பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுதே இந்த இப்னு சகா அவருடைய மனதில் உண்டான எண்ணம், அவரிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும், அதற்கு அவர் பதில் தெரியாமல் திணறி அவரை விட நான் தான் சிறந்தவன் என்பதை மக்களிடத்தில் நிரூபிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு செல்கிறார். ஆனால் ஷேக் அவர்களோ மஆதல்லா அன் அஸ்அலஹு, நான் எதையும் அவரிடத்தில் நான் கேட்க மாட்டேன், மாறாக அன்தலிரு பர்க்கத் ருயதிஹி, அவரை பார்த்து பர்க்கத் எடுப்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் என்பதாக சொல்லி மூவர்களும் அவர்களிடத்தில் சென்றார்கள். இப்னு சகாவை பார்த்தவுடன் வைஹக இப்னு சகா, இப்னு சகாவை உனக்கு நாசம் உண்டாகட்டும், என்னை கேள்வி கேட்டு கேவலப்படுத்துகிற எண்ணத்தில் நீ வந்திருக்கிறாய். இன்னி ல அர நாரல் குஃபுர், உன்னுடைய முகத்தில் குஃப்ரியத்தினுடைய அடையாளம் தெரிகிறது, கடந்து செல் என்பதாக சொன்னார்கள். அதற்கடுத்து ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சரஹுல் அசீஸ் அவர்களை தன் பக்கம் அழைத்து அமர வைத்து துஆ செய்தார்கள். நீங்கள் பகதாதனுடைய பெரிய சிம்மாசனத்தில் அமருவீர்கள், வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக மாறுவீர்கள். வகுல்த, அந்த நேரத்தில் நீங்கள் சொல்வீர்கள், கதமி ஹாதிஹி அலா ருகுபத்தி குல்லி வலியில்லா, எல்லா வலிமார்களுடைய பிரடையின் மீதும் உங்களுடைய பாதம் உண்டாகுகிற அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு உயர்வை தருவான் என்று சொல்லி துஆ செய்தார்கள். ஷேக் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த பெரும் பதவியை ஷேக் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அலங்கரித்தார்கள். அல்லாஹனுடைய இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஷேக் அவர்களுடைய அழகிய குணங்களில் ஒன்றாகும். தங்களுடைய காலகட்டத்திலிருந்து 200 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஷேக் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மக்பராவை அவ்வப்பொழுது சந்திக்க செல்வார்கள். ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சரஹுல் அசீஸ் அவர்கள் சந்திக்க செல்லுகிற நேரத்தில் உண்டான நிகழ்வை பற்றி வரலாறுகளில் குறிப்பிடுகிறது. ஷேக் அவர்களுடைய மக்பரா பகதாதில் டைகிரிஸ் ஆற்றங்கரையை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த ஆற்றங்கரையிலேயே ஷேக் ஜீலானி அவர்கள் தங்களுடைய செருப்புகளை கழட்டி வைத்து வெறும் காலாகத்தான் ஷேகுல் மஷாயிக் மஅரூஃபுல் கர்ஹி அவர்களுடைய மக்பராவிற்கு செல்வார்கள். அந்த அளவிற்கு ஏனைய வலிமார்களை கண்ணியப்படுத்தியவர்தான் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சரஹுல் அசீஸ். அவர்களை நேசிப்போம், அவர்களோடு சுவனத்தில் இருப்போம். அல்லாஹு தௌஃபீக் செய்தருள்வானாக.